மதுரை மாநகராட்சியில் 100 வார்டுகளுக்கு உட்பட்ட பகுதிகளில் சேகரிக்கப்படும் குப்பைகளை அவனியாபுரம் அடுத்துள்ள வெள்ளக்கல் குப்பை கிடங்கில் கொட்டுகிறார்கள். அந்த குப்பைகளை அள்ளி கிடங்குகளில் கொட்ட ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ள அவர்லாண்ட் எனும் தனியார் நிறுவனம் அண்மை காலமாகவே திருநெல்வேலி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் பாண்டியன்கோட்டை பகுதியில் சட்டவிரோதமாக கொட்டி வருவதாக புகார் எழுந்திருக்கிறது. இரவு நேரங்களில் குப்பைகளை கொட்டுவதோடு அதனை அவ்வப்போது தீயிட்டு கொளுத்துவதால் பாண்டியன்கோட்டை பகுதி முழுவதுமே புகை மண்டலமாக சூழ்ந்து பொதுமக்களுக்கு மிகுந்த பாதிப்பை ஏற்படுத்துகிறது. கார்பரேஷன் பாத்தீங்கன்னா குப்பையை கார்பரேஷன் கழிவுல 100 வார்டில் சேகரிக்கக்கூடிய கழிவுகளை வெள்ளக்கல்ல கொண்டு போய் கொட்டணும் அப்படிங்கிறதா அவர்லேண்டுங்கிற தனியார் நிறுவனத்துக்கு கார்பரேஷன் ஒப்பந்தம் போட்டிருக்கு. ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்க அங்கே போய் கொட்டுறது தூரம் சொல்லி இங்கே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பகுதியில் ஃபுல்லாக கொட்டிக்கிட்டு இருக்காங்க. இது மிகுந்த சுகாதார கேடாகவும் சுற்றுப்புற சூழலுக்கு சீர்கேடு ஏற்படுத்துகிற அளவுக்கு இருக்குது. மக்களுக்கு நோய் தொற்று வரை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது. இதை உடனடியாக மதுரை மாநகராட்சி இந்த அவர்லேண்ட் நிறுவனத்து மேலே நடவடிக்கை எடுத்து இந்த குப்பையை அகற்றி இந்த பகுதியை சுத்தம் பண்ணி கொடுக்கணும் என்று இந்த பகுதி மக்கள் சார்பாக கேட்டுக்கிறேன். குப்பைகள் அடிக்கடி தீ வைத்து எரிக்கப்படுவதால் அதிலிருந்து எழும் கரும்புகையால் தேசிய நெடுஞ்சாலைகளில் பயணிக்கும் வாகனங்கள் விபத்துக்குள்ளாகும் அபாயமும் ஏற்பட்டிருக்கிறது. குப்பை கிடங்கில்தான் குப்பைகளை கொட்ட வேண்டும் என்ற ஒப்பந்தம் போட்ட பின்னரும் குறிப்பிட்ட தனியார் நிறுவனம் குடியிருப்பு மற்றும் அரசுக்கு சொந்தமான இடங்களில் குப்பைகளை கொட்டி வருவதாக பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் புகார் தெரிவித்துள்ளனர். செப்டிக் டேங்க் கழிவுகள், கட்டுமான கழிவுகள், இறைச்சி கழிவுகள் என அனைத்து விதமான கழிவுகளும் கொட்டப்படுவதால் பொதுமக்கள் மட்டுமல்லாது அக்கழிவுகளை உண்ணக்கூடிய கால்நடைகளும் நோய்வாய்ப்பட்டிருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. இங்கே என்னன்னா இரவு நேரங்களில் ஆளே இல்லாத நேரத்தில் செப்டி டேங்கெல்லாம் இங்கிட்ட திறந்துட்டு போயிடுறாங்க. இங்கே சுற்றி ஹாஸ்பிட்டல் நிறைஞ்ச பகுதி. இங்கே ஹன்னா ஜோசப், இங்கேருந்து ஒரு 5 கிலோமீட்டரில் ஹன்னா ஜோசப், இங்கேருந்து 2-3 கிலோமீட்டர் ரியோ ஹாஸ்பிட்டல், நிறைய ஹாஸ்பிட்டல் இருக்குது. இந்த ப்ரைவேட் கான்ட்ராக்டர் என்ன பண்ணுறாங்க, செப்டி டேங்க் லாரி வச்சுருக்கவங்க அங்கேருந்து கழிவுகளை எடுத்து நான் இரவு நேரங்களில் அதையும் இங்கே திறந்துட்டு போயிடுறாங்க ஆள் பார்க்காத நேரத்தில். இதனால் துர்நாற்றம் அதிகமாக வீசுது. இந்த ஏரியாவில் காரு, பைக்கு, நடந்து போகிறவங்க கூடிய சீக்கிரம் சுகாதார கேடுன்றது கூடிய சீக்கிரம் உருவாகி நோய் தொற்று அதிகமாகும். சட்டவிரோதமாகவும் பொதுமக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் வகையிலும் நடந்து கொள்ளும் தனியார் நிறுவனத்தின் செயல்கள் குறித்து எந்தவித நடவடிக்கையும் எடுக்காத மதுரை மாநகராட்சி நிர்வாகத்தின் மீது பொதுமக்கள் மத்தியில் சந்தேகம் ஏற்பட்டிருக்கிறது. விதிமுறைகளை மீறி செயல்படும் தனியார் ஒப்பந்த நிறுவனத்தின் மீது கடுமையாக நடவடிக்கை எடுப்பதோடு பொது இடங்களில் கொட்டப்பட்ட கழிவுகளை உடனடியாக அகற்ற வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுந்திருக்கிறது. தமிழ் ஜனம் செய்திகளுக்காக மதுரையிலிருந்து ஒளிப்பதிவாளர் தினேஷ்குமாருடன் செய்தியாளர் நாகேந்திரன்.